ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு கருவேப்பிலை ரவா பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? 10 நிமிஷம் தான், ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு வாட்டி இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து ட்ரையாக எடுத்து அந்த மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. குறப்பாக அந்த அளவுக்கு அது ஒரு மாதிரி இருக்கட்டும். அதே கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு ரெண்டு சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு 3 கப் ரவை எடுத்துருக்கேன். 1 கப் ரவாய்க்கு 3 கப் தண்ணி அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணியோ ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போதும், ஒரு பெஞ்ச் அளவுக்கு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம பொடிச்சு வச்ச கருவேப்பிலை பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துவிட்டு கொதிக்க விடுங்க. நான் 1 கப் பாசிப்பருப்பை குக்கரில் வேக வச்சு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 விசில் விட்டு அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறம் நான் 3 கப் ரவாயை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 கப் ரவாயை இப்போ சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து நல்லா கைவிடாமல் கட்டிப்படாமல் கலந்து விடணும். நல்லா கலந்து விடணும், இல்லைனா கட்டி பிடிச்சிடும். கை எடுக்காமல் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க. அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே வெந்துடும். ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு திரும்பி மூடி வைங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ரவா பொங்கல் ரெடி. கருவேப்பிலை வாசனையோட செம்மையாக ரெடி ஆகிடுது. காம்பினேஷன் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.